சாப்டர் 3 அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம். There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு. என்னென்னா 12 பீசஸ்னால் காயின்ஸாக எடுத்துக்கணும். 5 rupee காயின்ஸ், 10 rupee காயின்ஸ், 20 rupee காயின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. whose total value is 105ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கு ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 rupee காயின்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 10 rupee காயின்ஸை ஒய்ன்னு வச்சுக்கலாம். 20 rupee காயின்ஸை இசட்னு வச்சுக்கலாம். இதோடைய டோட்டலாக என்ன சொல்லியிருக்காங்க, 12 பீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து 12 பீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு whose total value is rupees 105 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 105. நம்ம இதுக்கு வந்து ஈக்குவல் டு 105ன்னு வச்சுக்கூடாது. இப்போது எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்களேன். எக்ஸுன்றது நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், 5 rupee காயின்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ 5x வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, காயின்ஸோட நம்பர்ஸ் தான் 12. இதோடைய டோட்டல் வேல்யூ அப்படின்னும்போது rupees 105ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5x ப்ளஸ் ஒய்ன்றது 10 rupee காயின்ஸ், அப்போ 10y ப்ளஸ் இசட்டுங்கிறது 20 rupee காயின்ஸ், அப்போ 20z. இதோட டோட்டல் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, rupees 105ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 105. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போது when first two sorts are interchanged, first two sorts interchanged அப்படின்னா 5 rupee அப்படின்னு கொடுத்துருந்ததை 20 அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுமா, 20 rupees வந்து அதில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 105 கொடுத்ததில் அதில் 20 rupees ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ 2 ஷார்ட்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கவனிங்க. இந்த 10ன்றது எக்ஸுக்கு வந்துடும், 5ன்றது ஒய்க்கு போயிடும். 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு இது கூட 20 ஆட் பண்ணால் 125 அப்படின்னு ஆயிரும். இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். ஏன்னா இப்போ இசட் வந்து ரெண்டும் சேமாக இருக்கிறதால இசட் டேர்ம் வந்து கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்போது சால்விங் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105 அப்படின்னு வரும். 10x ப்ளஸ் 5y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 125. இப்போ இதில் சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். இப்போது 10ல் 5 போச்சுன்னா மைனஸ் 5xன்னு வரும், 10க்கு மைனஸ் இருக்கிறதால. இதில் 10ல் 5 மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 5y அப்படின்னு வரும் ஈக்குவல் டு 125ல் 105 போச்சுன்னா மைனஸ் 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஒரு ஈக்குவேஷனாக ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த தேர்டில் இப்போ 2, 3 சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 1 and 2 சால்வ் பண்ணணும். ஏன்னா இதுலேயும் இசட் கேன்சல் ஆனால் தான் நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும்னா நமக்கு இசட் கேன்சல் ஆகணும். அப்போ இது கூட இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட 20யை மல்டிப்ளை பண்ணோன்னா இசட்டில் 20 கிடைக்கும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு நம்ம போட்டுடலாம். நான் எடுத்து எழுதிக்கிறேன். சால்விங் 1 and 2. 1 and 2 சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கூட இன்ட்டு 20 பண்ண போகிறேன். அப்போது 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 12 கூட 20 மல்டிப்ளை பண்ணால் 240 கிடைக்கும். இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். 5x ப்ளஸ் 10y ப்ளஸ் 20z ஈக்குவல் டு 105. இது ரெண்டையும் சால்வ் பண்ணணுன்னா சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே மைனஸ் ஆயிரும். இப்போ இந்த z டேர்ம் கேன்சல் ஆயிரும். 20ல் மைனஸ் 5 பண்ணோன்னா 15xன்னு வரும். இப்போது 20ல் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் 20ல் 10 போனால் 10y
equal to 240ல 105 மைனஸ் பண்ணால் 135 கிடைக்கும். இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். ஏன்னா இதுலேயும் XY இதுலேயும் XY இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணணுன்னா ஏதாவது ஒன்றில் வந்து நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி வரணும். அப்படின்னா இப்போ இந்த Y கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன்று எக்ஸ் இல்லைன்னா ஒய் கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒய் கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் வந்து 10 ஆயிரும் இல்லையா. இப்போ 5 வந்து 10 ஆகணும்னா இன்ட்டு 2 பண்ணணும். இப்போது சால்விங் 4 and 5 இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் கூட இன்ட்டு 2 பண்ண போகிறோம். அப்போனா மைனஸ் 10x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு மைனஸ் 40. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 15x ப்ளஸ் 10y ஈக்குவல் டு 135 அப்படின்னு வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த டேர்மு மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15 10 ஆட் பண்ணால் மைனஸ் 25xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 7 175 கிடைக்கும். மைனஸ் 175. இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 25x ஈக்குவல் டு 175 வரும். இப்போ x ஈக்குவல் டு 175/25. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 725 சார் 125 வரும். இது எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன். எக்ஸ் வேல்யூ வந்து 7, சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதால நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 5 இன்ட்டு 7 ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 20 அப்படின்னு கிடைக்கும். 5 7 சார் மைனஸ் 35 ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 20 அப்படின்னு வரும். 5yயை வச்சுக்கலாம். மைனஸ் 20 அப்படியே இருக்கும். டிவைட் பை 35 ப்ளஸ் 35 அப்படின்னு வரும். 5y ஈக்குவல் டு 35ல் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா 15 வரும். இப்போ y ஈக்குவல் டு 15/5. ஒய்யோட வேல்யூ 3. இப்போ எக்ஸும் கிடச்சிச்சு, நமக்கு ஒய்யும் கிடச்சிச்சு. இந்த ரெண்டு வேல்யூயும் எடுத்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு வருது. எப்போவுமே ஈஸியாக இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட்டிங் இன் 1. எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 3. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7, ஒய்யோட வேல்யூ 3 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. 7ம் 3ம் 11 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 12. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? 12 மைனஸ் 7ம் 3ம் 10. அப்போ இசட் ஈக்குவல் டு 2. இப்போது எக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது 7, ஒய் வந்து 3, இசட் வந்து 2. இப்போ இதை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? எக்ஸ் என்னென்னு வச்சுருக்கோம்? நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ், நம்பர் ஆஃப் ஒய் வந்து நம்பர் ஆஃப் 10 ரூபி காயின்ஸ், இசட் வந்து நம்பர் ஆஃப் 20 ரூபி காயின்ஸ். அதை எடுத்து நீங்கள் எழுதிட வேண்டியதான். டோட்டல் நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ் வந்து 7, 10 ரூபி காயின்ஸ் வந்து 3, 20 ரூபி காயின்ஸ் வந்து 2 அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதிட வேண்டியதான். தேங்க்யூ.